வெல்கம் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சினுடைய டே 11 ஒரு 2 days முன்னாடி எடுங்காட்டி 66 பாயிண்ட் சம்திங் காட்டுச்சுங்க. அப்புறம் நேற்று எடுங்காட்டி 67.50 காட்டுச்சு. சரி ஓகே, அந்த அன்னைக்கு 66 சம்திங் காட்டங்காட்டி அவ்வளோ ஒரு குசி எனக்கு. சூப்பர், 10 நாளில் வந்து 2-2.5 கிலோ குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்கங்காட்டி ஓகே 67 பாயிண்ட் சம்திங் இருந்தது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு எப்படியோ பரவாயில்ல, ஒரு 1 kgக்கு பக்கமாக ரெடியூஸ் ஆகிருக்கு 10 days அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே ஆம்லா ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு பழத்தை சாப்பிட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுங்க. அதாவது இன்றைக்கி நைட்டு ஃப்ரைடே நைட்டு பாத யாத்திரை போகிறேன் பழனி. இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ அதனால் அதுக்குண்டான திங்ஸு அதுக்குண்டானதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுனால கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாத மாதிரி இருந்தது. ஆம்லா ஜூஸ் சாப்பிட்டு ஒரு செவ்வாழைப்பழம் ஒன்று சாப்பிட்டேன். ஒரு 10:30 இருக்குங்க பழம் சாப்பிடையில. ஒரு 12 மணி ரேஞ்சிலேயே கை காலம் நடுக்கம் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, கருப்பு கவுனி அரிசி சாப்பாடு கொஞ்சம் மீதி இருந்தது. ஸோ அதை மட்டும் கரைச்சி குடிச்சிட்டு தக்காளி இருந்துச்சு, தக்காளி தொக்குமும் பாசிப்பயிர் குழம்பும் இருந்தது. அதை சைடிஷாக வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுலேயே ஒரு டம்ளர் மீதி ஆயிடுச்சு. அதையே ஈவினிங் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி என்னமோ டீ குடிக்கலாம் போல் இருந்துச்சு. 2-3 நாளாக விட்டுருந்தேன். சரி இருந்தாலும் டீ குடித்தேன், ஆனால் குடித்த ஃபீலிங் இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, கெஸ்ட் ஒருத்தர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டம்ளர் டீ போட்டால் நானும் குடிச்சிட்டேன். அந்த லாஸ்ட்டாக ஒரு டம்ளர் வந்து அதை ஈவினிங் குடிச்சிட்டேன். அவ்வளோதானுங்க இன்றைக்கி டின்னர். நைட்டு வந்து இன்றைக்கி தட்டைப்பயிர் சாப்பாடு எடுத்துட்டுங்க. எனக்கு சாப்பிடலாம் போல் இருந்ததுன்னு தட்டைப்பயிர் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தட்டைப்பயிறு சாதம் சாப்பிட்டேன். அதை எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ நம்ம போகிறதுனாவே எல்லாம் புளிசோறு கட்டிட்டு போகிற மாதிரி நாங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு வச்சுட்டு தான் போகணும். மாமா மட்டும்தான், மற்ற பசங்கள்லாம் வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ புளியோதரை வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா சாப்பாடு மட்டும் வச்சு எடுத்து கிளறிக்குவாங்க. அதே மாதிரி தக்காளி தொக்கும் எடுத்து செஞ்சு வச்சிட்டோம்னா எல்லாம் எடுத்து கிளறிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இது வியாழக்கிழமை நைட்டு எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரைடே வந்து எல்லாம் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சூடாக வச்சா நல்லா இருக்காதுல்ல, மண்பானையில் இருக்கிறதுனால ஒரு நாள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இது கோயிலுக்கு போகிறதுக்கு தீர்த்தம் கொண்டு போகிறதுக்கு பெரிய இதுதான் இருந்துச்சு. அதாவது பெரிய குடம் தான் இருந்துச்சு. பெரிய குடம்னா ஒரு 6-7 லிட்டர் குடம், 5 லிட்டர் குடம் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி அவ்வளோ பெருசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2.5 லிட்டர் தான் பிடிக்கிற மாதிரிங்க குடம். ட்ரெஸ்ஸு வந்து லாஸ்ட் டைம் மட்டும் புது ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. யூஸ் பண்ணுறாப்புல தான் யூஸ் பண்ணாங்க. சரி பார்த்தேன், இதுதான் சான்ஸ் நம்மளுக்கு, மாமா ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு. சரி 5 செட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நம்மளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் அதை விட போகையில் வந்து சாக்ஸ் எல்லாம் வந்து வெய்ய காலமாக போச்சுங்க. ஸோ அதனால் சாக்ஸ் எல்லாம் வேணும். மற்ற வந்து சோப்பு சீப்பு பவுட்ரு அது இதுன்னு வேணுமில்ல. ஸோ எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இது வந்து இங்கே லோக்கலில் தான் எடுத்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த கடையில் போய் எடுத்தேன். ஓகே, எனக்கு பிடிச்சிது, மெட்டீரியலும் பிடிச்சிது, சிம்பிளாக நீட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இதில் 2 செட்டு, இவ்வளோ 5 செட்டில் 2 செட்டு மட்டும் கோயிலுக்கு எடுத்து வச்சுட்டேன். மற்றதெல்லாம் பழைய ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மந்த்து ஏப்ரல் 20 வந்து என்னுடைய பர்த்டே வருது. ஸோ அதுக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது டாப் மட்டும்தாங்க அங்கே நல்லா இருந்தது. மற்றதெல்லாம் எதுவுமே நல்லா இல்லை. ஒரு கடையில் சாலும், ஒரு கடையில் வந்து ஃபேண்ட்டு அதுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பாருங்களேன், ரணகலமாக நேற்று ஃபுல்லாக இந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதே எனக்கு கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. அரேஞ்ச் பண்ணி எல்லாம் செட்டாக எடுத்து ரோல் பண்ணி வச்சிட்டோம்னா பெட்ஷீட்லேருந்து கிளிப்லேருந்து நம்மளுக்கு பொட்டுலேருந்து எல்லாம் எடுத்து வச்சு தான் ஆகும். நான் ஒன்று கூட மிஸ் பண்ண மாட்டேன், எல்லாம் எடுத்து வச்சுருவேன். ஸோ இதெல்லாம் ரோல் பண்ணி வச்சுட்டு சரி மாமா வந்து எல்லாம் பேக்கில் எடுத்து வச்சு கொடுக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வேண்டாம் நான் காலையில் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தர்றேன், எனக்கு டயர்டாக இருக்குன்ட்டு போய் படுத்துக்கிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, அப்படியே பெட்டில் வச்சுட்டு நான் ஓரமாக படுத்து தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஓகே. அப்புறம் நாம் போகிற பக்கம் சேஃப்டியாக போகணும்ல, கையில் போட்டிருக்கிறது காலில் போட்டிருக்கிறது எல்லாம் கழட்டி வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. விஷ் பண்ணுங்க.